தான் ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. யார் வேணால் ஜெயிக்கலாம். ஃபோக்கஸ்டாக தெளிவாக பிளான் பண்ணி அடிக்கிறவன் ஜெயிச்சே தீருவான். புரியுதுங்களா? ஃபோக்கஸ்டாக இருங்க, பிளான் பண்ணுங்கள். ஒரு கோல் வைக்கிறீங்க, அந்த கோலுக்கு போகிறக்கான பிளானை ரெடி பண்ணுங்கள். எதனால் நான் என் கோல் அச்சீவ் பண்ண முடியலன்னு அப்பப்போ கிராஸ் செக் பண்ணுங்கள். நீங்கள் கிராஸ் செக் பண்ணும்போது தான் உங்களை நீங்களே மாற்றி அமைக்க முடியும். உங்களை நீங்களே உங்களோட கோலுக்கான பிளானை தீர்மானிக்க முடியும். என்ன மிஸ்டேக்குன்னு கரெக்ட் பண்ண முடியும். இன்னொருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் ஜெயிக்கிறான்னு பொறாமப்படாதீங்க, அவன் ஏன் ஜெயிக்கிறான்னு யோசிங்க. புரியுதுங்களா? அதை அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி நானும் அதே தொழில் பண்ணுறேன், இன்னொருத்தனும் அதே தொழில் பண்ணுறான், அவன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறான், அதை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், புதுசாக யோசிங்க. ஜெயித்தவனை பற்றி எல்லாம் படிங்க. அந்த தாட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இத்தனை நாள் நீங்கள் பிஸ்னஸ் நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறும்போது உங்கள் மைண்ட் செட்டு தாட்டு எல்லாத்தையுமே மாற்றுங்க. முதல்ல பயத்தை விட்டு வெளியே வாங்க. நான் ஜெயிச்சிருவேனா, நான் பண்ணிடுவேனா, அந்த பயத்தை விட்டு வெளியே வாங்க. உங்களால் முடியும்னு நினைங்க. அதுக்கு நினைக்கிறதுக்கு முதல்ல என்ன வரணும், கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு என்ன வரணும், தைரியம் வரணும். ஃபஸ்ட்டு என்னால் முடியும்னு நீங்கள் முதல்ல நினைக்கணும். அப்போ தான் உங்களால் பண்ணவே முடியும். உங்களால் முடியுமான்னு உங்களுக்கே ஒன்று நம்பிக்கை இல்லைன்னா எப்படி உங்களால் அந்த வேலையை செய்ய முடியும்? புரியுதுங்களா? இப்போ எனக்கு 30 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 40க்கு மேலே நான் பண்ண முடியுமான்னு பயப்படுறவங்க இப்போவாவது உங்களுக்கு தோணுச்சு.